உத்தரப்பிரதேசம் மீரட் அங்கே வந்து ஒரு இஃப்தார் பார்ட்டி ஒன்று நடக்குது. அது நடத்தி கொடுத்தவர் யாருனாக்க இன்ஸ்பெக்டர் பொறுப்பாளராக இருந்த சைலேந்திர பிரதாப் சிங். அவர் வந்து இந்த மாதிரி பெருநாள் நோன்புக்கான ஏற்பாடுகளை செஞ்சு பல முஸ்லீம்களையும் அழைச்சி இந்து சகோதரத்துவத்தை பேணுவதற்காக, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறார். ஆனால் நம்ம மொட்டையன் யோகி ஆதித்யநாத்துக்கு பொறுக்குமா? இங்கே வந்து முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றானாக்க அவங்களுடைய பாடு திண்டாட்டமாக போயிடும்ல. அதனால் உடனே அவர் வந்து பொறுப்புலேருந்து நீக்கிறாப்புல. நீ வந்து இதுக்கெலாம் லாயக்கப்பட மாட்ட, நீ வந்து கலவரத்தை உண்டு பண்ணி மக்களை பிரிக்கணும், இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தா தான் நாங்கள் வாழ முடியும், அதுக்கு மாற்றமாக நீ வந்து ஒற்றுமையை வந்து கொண்டு வர பார்க்குற, நீ வந்து இந்த பதவிக்கு லாயக்கில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எந்த அளவு கீழ்த்தரமான எண்ணங்கள் கொண்டவர்கள். இவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி நடக்கணும், அதை வந்து எல்லாரும் சகிச்சுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த அராஜக கும்பல் எத்தனை நாளைக்கு இருக்குதோ அத்தனை நாளைக்கு இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஆபத்தில் தான் இருக்கும். வருங்காலம் எப்படி இருக்குன்னு இறைவனுடைய கையில் தானே இருக்குது. இதுவும் ஒரு சோதனை தான். முஸ்லீம்கள் இன்னும் மஸ்பூத்தாகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்புகளாக இறைவன் ஏற்படுத்தி கொடுக்குறான்னு தான் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சுனாக்க ரொம்ப பிரச்சனை இல்லாமல் ஓடிடும். இது மாதிரியான போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் கிடைச்சா தான் அந்த இஸ்லாத்தோட அருமை நமக்கு தெரியும். அதை வந்து அதுதான் நாம் நினைக்க வேண்டியது இருக்குது. இதில் அடுத்து ஒரு நிகழ்வு டெல்லியில். அதாவது பிஜேபி லீடர் ரவீந்திர நாகி, இந்த ஆள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்துடுவாப்புல. இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து அதை தாதாகிரி பண்ணுறது போலீஸை வச்சுக்கிட்டு. அதான் அந்த இங்கே கேட்குறாப்புல மோனு கான் அவருடைய பேர். அந்த பையன் வந்து சௌத்ரின்னு ஒன்று எழுதியிருக்கிறாப்புல. ஏன்னா சௌத்ரிங்கிறதும் முஸ்லீம்களில் நிறைய பேர் வைப்பாங்க. அந்த அப்படி வரும்போது இவர் கேட்குறாப்புல, ஏன் நீ கானுங்கிறதையே மறைச்சி எழுதுகிற? உன்னுடைய முஸ்லீம் பேரை ஃபுல்லாக தெரியணும், ஹிந்து பேரை எடுத்துரு, இந்த மாதிரி மற்ற இந்து ஜாதி பேரெல்லாம் எடுத்துரு அப்படின்ட்டு கண்டிக்கிறாப்புல. இல்லை என்னுடைய பேர் அப்படி தான்ங்கிறப்ப இல்லை அந்த லேபிளை எடுத்துரு அப்படிங்கிறாப்புல. ஆனால் இதே இந்த நாகி வந்து அல்கபீரு, அரபியன் ஃபுட்ஸு இப்படி எல்லாம் முஸ்லீம்களுடைய பேரை வச்சு அரபு நாடுகளுக்கு வந்து பீஃப் ஏற்றுமதி பண்ணுறாங்களே, அந்த பார்ப்பன பனியா கும்பலை வந்து இந்த ஆள் போய் கேட்பாப்லையா, ஏன்பா இது மாதிரி முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறீங்க, அதுவும் நம்மளுடைய கோமாதாவை வெட்டி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்களே. माजिद तो आपने चौहान क्यों लिखा हुआ है इसमें? माजिद लिखिए ना, कहाँ गए बीट वाला भाई? ये देखो ये माजिद नाम है और चौहान लिखा हुआ है, ऐसे क्या हो रहा है बीच में? लिखो अपना नाम लिखो इसमें भाई, ठीक है? नहीं सर बिल्कुल, अभी फाड़ के फेंक दे और अपना ओरिजिनल जो तुम्हारा नाम मत लिख, चौहान हटा दे, तो पूरा नाम लिख। अरे भाई अरे मोनू खान है क्या है, मोनू कुमार है क्या है, कुछ तो होगा, कुछ तो होगा, खान है ना, तो ये तो पूछ रहे हैं अंग्रेजी को, हमें अंग्रेजी को पढ़ा रहा है। मोनू खान लिख लो यहाँ पे, इसमें मोनू खान लिख, चौहान हटा। अरे अंग्रेजी पढ़ा रहा है भाई। मेरे भाई दुकानदारी करो पर नाम तो लिखो। कहाँ बीच वालों भाई? ये मोनू खान है। मोनू खान? हाँ, ये बाहर से पड़े हुए हैं, ये दूसरे की बीट है। नहीं बीट तो किसी इसमें खान नाम लिखो बोला। चलो अभी तुम्हारा नाम लिखवा ना भाई, इसका जो नाम है। लोगों की शिकायत थी, ऐसे विधायक के नाते जनता की शिकायत थी कि कुछ दुकानें ऐसी हैं जिनका नाम कुछ और है और कुछ और लिख रहे हैं, और उसके लिए यहाँ पे आया मौके पे, उनको बोला कि भैया इस तरह से मत करिए, आपका जो नाम है वो नाम लिखिए, आप धंधा जो करें, हमें कोई दिक्कत नहीं है, आपत्ति नहीं। இவர்களுக்கு பிரச்சனையே வந்து முஸ்லீம்கள் வந்து பணம் சம்பாதிச்சிடக்கூடாது, முஸ்லீம்கள் என்றைக்குமே கையேந்தி நிற்கணும் நம்மக்கிட்ட. இவங்கள்ட்ட பணம் அதிகமாகிடுச்சுனாக்க
கொஞ்சம் திமிராக இருந்துக்குவாங்க. நமக்கு வந்து நம்ம அதாவது பிராமணர்கள் மற்ற ஜாதிகள்லாம் நமக்கு அடங்கி உடங்கி இருக்கிறப்போ முஸ்லீம்கள் மட்டும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு பேசுகிறாங்க. அப்படி அங்கே பாருங்களேன், உடல் மொழியை பாருங்களேன். அந்த துக்கான் கடை வச்சுருக்கிற ஆளே வந்து இவங்க வந்து கேட்குறப்போ கீழே இறங்காமல் உட்காந்துக்கிட்டு தான் பதில் சொல்கிறாப்புல. அதுதான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையே. ஒரு ஹிந்துவாக இருந்தால் உடனே கீழே இறங்கி சாமி சாமிங்கிறான் நம்மள்கிட்ட. இந்த முஸ்லீம் வந்து தெனாவட்டா உட்காந்துக்கிட்டு பதில் பேசுகிறானே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இவர்களுக்கு வந்து பிரச்சனை. எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம், அதையும் பார்ப்போம்.